இங்கதான் தொழுகிற நேரத்துல சில இடத்துல பிளாஸ்டிக் தொப்பியை வச்சிருப்பாங்க. தொப்பி என்பது சுன்னா அல்ல, அது கலாச்சாரம். சில பள்ளிகளை போட் அடிச்சு ஒட்டிக்கிறான், பெரிய எழுத்துல ஒட்டிக்கிறாங்க. தொப்பியை போட்டுட்டு தொழுங்க, இல்லாட்டி பின்சாப்புக்கு போங்க. ரசூலுல்லாஹ் சொல்லாததை மார்க்கமாக கடமையாக்கி அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள் இந்த நிர்வாகம் போட்டு வச்சிருக்குது. தாடி இல்லாம இமாம் தொழுகிப்பாரு. ஒரு பிளாஸ்டிக் தாடி வச்சிருப்பானா? தாடி இல்லாம பஸ் நிப்பாரு. பள்ளி தலைவர் இருப்பாரு, சிரட்டைய பாக்குற மாதிரிக்கு மூஞ்சில தாடி கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்ன வலியுறுத்தப்பட்ட சுன்னா, அந்த சுன்னாவை இல்லாமல் தொழாதங்கட்டு போட்டு போடுறதுக்கு, அது எழுதுறதுக்கு, சுவரொட்டி அடிக்கிறதுக்கு எங்கட பள்ளி வாசலுக்கும் தைரியம் இல்ல. அப்படிப்பட்ட சுன்னாவோடு வாழுகின்ற உறவுகளை கொண்டு வந்து வைத்து பள்ளி நிர்வாகத்தை கொடுப்பதற்கும் தயாரில்லை. ஆனா தொப்பி போடாட்டி பின்னுக்கு போ, தொப்பி போடாட்டி பிளாஸ்டிக் தொப்பி, தாடி இல்லாட்டி பிரச்சனை. அடே, வலியுறுத்தப்படாத ஒரு சுன்னாவை, ஒரு கலாச்சாரத்தை சுன்னா வலியுறுத்துறீங்க. வலியுறுத்தப்பட்ட இந்த தாடிய சுபஹானல்லாஹ் அது கணக்கு இல்ல, அத ஒத்துங்கலம். பிளாஸ்டிக் தாடி வைங்கலம், வைக்க கூடாது. நான் தாடி பிளாஸ்டிக் வைக்கணும்னு சொல்லல, வலியுறுத்துகிறீங்களே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலா துஹம்மிரு ரஅஸஹ், அவருடைய தலையை மறைக்காதங்க. வலா துஹன்னிதுஹு, இஹ்ராம் அணிஞ்சு நியத்து வச்சிட்டாருண்டா மனம் பூசக்கூடாது, மனம் பூசப்படாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலா துஹம்மிரு ரஅஸஹு, அவருடைய தலையை மறைக்கவும் வேண்டாம். வலா துஹன்னிதுஹு, அவருக்கு நீங்கள் வாசம் பூசவும் வேண்டாம். ஃபஇன்னஹு யுபாசு யௌமல் கியாமத்தி முலப்பியன், அல்லாஹ் தஆலா கபூர்ல இருந்து அவரை எழுப்புகிற நேரம் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் என்ற அந்த ஏகத்துவ வார்த்தையோடு கபருக்குள் இருந்து எழுப்பப்படுவார். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹஜ்ஜுக்கு கூலி என்ன தெரியுமா? சுவர்க்கம். யார் ஒருவன் ஹஜ்ஜை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் செய்து அவன் நாடு ஊடு திரும்புகிறானோ, அன்று பிறந்த பாலகனை போல எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட உன்னத உயர்ந்த மனிதனாக அவன் திரும்பி வருகிறான் என்றாங்க.